மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மணல்மேடு அருகே பட்டவர்த்தி பகுதியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து கை சின்னத்தில் தங்களது வாக்கினை செலுத்துமாறு அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில் கூறியதாவது: அதிமுக ஆட்சிக் காலத்தில் இடஒதுக்கீடு கேட்டு கிடைக்கவில்லை என்றும், திமுக அரசு நம்முடைய கோரிக்கையை ஏற்று நமது சமுதாயத்தில் ஜாதி வாரியாக கணக்கெடுத்து இடஒதுக்கீடு செய்து தருவோம் என தேர்தல் அறிக்கையில் தெரிவித்ததால் கூட்டணி அமைத்தோம் என கூறினார். மேலும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பின் மூலம் மிகப்பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் உள்ளது என்றும், 50% செலவோடு சேர்த்து 50% லாபம் கிடைக்க கொள்முதல் தொகையை தருவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் பாஜக பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வதாகவும், 14 லட்சம் கோடி ரூபாய் வரை பெரும் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி செய்கிறார்கள். ஆனால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பிஜேபி அரசு மறுப்பதாகவும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக மற்றும் இந்திய கூட்டணி முன்வருவதால் தான் அதற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். எனவே பாஜகவிற்கு யாரும் வாக்களிக்க கூடாது என்றும், யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென சீர்தூக்கி சிந்தித்து சிறந்த கூட்டணியான இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதிமுகவினர் வெற்றி பெற்றால் யாருக்கு ஆதரவு தர முடியும் என கேள்வி எழுப்பினார். பிரதமர் வேட்பாளர் இல்லாத கூட்டணியை அதிமுக வைத்துள்ளதாகவும், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் மறைமுகமாக பிஜேபிக்கு தான் செல்லும் என விமர்சித்தார். தொடர்ந்து 6 ஆண்டு காலமாக அதிமுகவை மீட்பதாகவும், கட்சி மற்றும் சின்னத்தை மீட்டெடுக்க போராடுவதாகவும், அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம் என அதிமுகவினர் தெரிவிப்பதாகவும், ஆனால் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்துக்கூட பார்க்கவில்லை என குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிகனி.